வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கிராவிடேஷனில் போன கிளாஸ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சேட்டிலைட்னா என்னென்னு சொல்லியிருப்பேன், ஒரு சேட்டிலைட்டை எப்படி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அப்புறம் ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த கண்டிஷன்ஸு ஓகே என்னங்கிறது நம்ம பார்த்தோம், போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம டிரைவ் பண்ணோம். ஒரு 6 ஃபார்முலா வந்துச்சு. ஓகே, அது என்ன மாடலில் இது இருக்குது அப்படின்னா v is equal to √2 v0 அப்படிங்கிற அந்த மாடலில் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி நியர் டு த சர்ஃபேஸ் ஒரு 3 ஃபார்முலா, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா, எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஒரு 3 ஃபார்முலா, எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் ஹைட் h அது ஒரு 3 ஃபார்முலா, v is equal to √2 v0. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சேட்டலைட்னா அந்த சேட்டலைட்டோட டைம் பீரியட் என்ன, ஒரு 4 ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தீங்களா? ஹைட் ஆஃப் த சேட்டலைட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம ஃபைனலாக பார்த்தது. ஓகே, இப்போ சேட்டலைட் அப்படின்னா போலார் சேட்டலைட், போலார் சேட்டலைட், ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் போலார் சேட்டலைட். ஓகே, ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டா தெரிஞ்சா போதும். போலார் சேட்டலைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு எர்த். இப்போ பொதுவாக எர்த் எப்படி சுத்தும், எப்படி ஸ்பின் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எர்த் இந்த மாதிரி ஒரு பாத்தில் ஸ்பின் ஆகும். ஓகே, இப்படி சுத்தும். ஓகே, எர்த் சன்னை சுத்தும். எர்த் அதோட ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எர்த் இந்த மாதிரி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அது ரொட்டேட் ஆகும். ஓகே, போலார் சேட்டலைட் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா இந்த பாத்துல இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, போலார் சேட்டலைட் இப்படி சுத்தும். இது இந்த மாதிரி எர்த் இந்த டைரக்ஷன்ல சுத்துது. ஓகே, வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி சுத்தும் அப்படின்னா அந்த அலாங் த போல்ஸ் சுத்தும், இந்த மாதிரி சுத்தும் போலார் சேட்டலைட். ஓகேவா? இது ஹரிசாண்டலா சுத்துதுன்னா இது வர்டிகலா சுத்தும். ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन, எர்த் ஸ்பின் ஆகிறது வெஸ்ட் டு ஈஸ்டா அல்லது ஈஸ்ட் டு வெஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்குறோம், எர்த் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆகுமா இல்லை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் அப்படி ரொட்டேட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஓகே, ஸோ சன் என்ன பண்ணோம், காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், சன் ஈஸ்ட்லேருந்து சன் வெஸ்ட்டுக்கு போகுது. ஓகேவா? சொல்ல போனால் சன்னு மூவ் ஆகுதா? கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், சன்னை சுற்றி வரோம். ஓகே, இப்போ நம்ம காரில் போகிறோம், காரில் நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது விண்டோவை பார்க்கும்போது அந்த ட்ரீஸ் அந்த பில்டிங் எல்லாம் பேக்வர்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம மரம்லாம் பின்னாடி போகுதுன்னு சொல்லுவோமா? கிடையாது, நம்ம தான் முன்னாடி போகிறோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மரம் பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் சன் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகுது அப்படின்னா அப்போ நம்ம எப்படி போகிறோம், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எர்த் எப்படி ஸ்பின் ஆகும் அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் அது ஸ்பின் ஆகும். ஓகே, போலார் சேட்டலைட் இந்த டைரக்ஷனில் ஸ்பின் ஆகும். ஓகே, ஸோ போலார் சேட்டலைட்டோட உயரம் என்ன? போலார் சேட்டலைட்டோட உயரம் 500 to 800 கிலோமீட்டர். சரியா? இதுதான் போலார் சேட்டலைட்டோட உயரம். போலார் சேட்டலைட்டுங்கிறது வெரி நியர் டு த எர்த், அது அது சுத்தம். ஓகே, போலார் சேட்டலைட் ரொம்ப பக்கத்தில் அது சுத்துது. ஓகே, ஸோ போலார் சேட்டலைட்டோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா அது 1 hour 24 minutes. 1 hour 24 minutes. ஓகே, ஸோ 1 hour 24 minutes சொல்லலாம், அல்லது இதை 84.6 minutes. ஓகே, செகண்ட்ஸில் சொல்லணும்னா 5024 seconds அப்படின்னு சொல்லணும். இது ஹைட்டு, இது டைம் பீரியட். ஓகே, என்ன வெலாசிட்டியில் சுத்தும் அப்படின்னா 7.91 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ டெலிட்டட் போர்ஷனில் இந்த போலார் சேட்டலைட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா? ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால நான் பெருசாக நான் டெரிவேஷன்லாம் ஒன்றும் போடலை. ஓகே,
ஸோ இந்த போர்ஷன் வந்து டெலிட்டட் போர்ஷன். இது வந்து நம்ம எதனால வந்து இது 84.6 மினிட்ஸ், எதனால இது 7.81 அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணலாம். ஓகேவா, ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணலாம். அந்த டெரிவேஷன் எல்லாமே ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் இருக்கும். ஓகேவா, எதனால அந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இது டெலீட் பண்ணிட்டதுனால ஜஸ்ட் நம்ம அந்த டேட்டா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஹைட் என்ன, டைம் பீரியட் என்ன, ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்ன. ஓகே, இது ரொம்ப பக்கத்தில் சுத்தம், இப்படி சுத்தம், இந்த பாத்துல சுத்தம். எர்த் இப்படி ரொட்டேட் ஆகும், இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேவா, சரி, போலார் சேட்டலைட்டுக்கு வந்து யூஸ் என்ன, எதுக்காக போலார் சேட்டலைட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் military surveillance. So military surveillance, weather forecast, map drawing, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த போலார் சேட்டலைட் வந்து பயன்படுது. ஓகேவா, இது ரொம்ப வேகமா வந்து சுத்துது. ஓகே, அதோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 1 hour 24 minutes. ஓகே, இப்ப நம்மளோட நார்மலா நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ் சரியா, ஒவ்வொரு டைம் டேபிள்ல நம்ம போடுற ஒவ்வொரு பீரியடும் வந்து என்னது 1.5 மணி நேரம் டைம் டேபிள்ல போடுறோம். ஓகே, அது அந்த ஒரு பீரியட் சரியா, ஒரு பீரியட்ல வந்து இது என்ன பண்ணிருது அப்படின்னா ஃபுல் எர்த்தை வந்து கவர் பண்ணிருது. ஓகேவா, ஸோ ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் நடத்துகிற அந்த டைமுக்குள்ள இந்த போலார் சேட்டலைட் என்ன பண்ணிருது அப்படின்னா எர்த்தை 1 ரவுண்ட் அடிச்சிருது. ஓகே, இது ரொம்ப வேகமா இது எர்த்தை சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, இது வந்து மிலிட்டரி சர்வைலன்ஸ். இப்போ உலகத்துல வந்து ஏதாச்சும் ஒரு டெரர் அட்டாக் நடக்குதா, ஓகே, ஏதாச்சும் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு இந்த போலார் சேட்டலைட். ஓகே, அப்புறம் வெதர் ஃபோர்காஸ்ட், ஏதாச்சும் வெள்ளம் வருதா, சைக்ளோன் வருதா, சுனாமி வருதா, அதெல்லாமே வந்து இது பார்த்துக்குது. அப்புறம் மேப் டிராயிங், அதுலயும் வந்து இது பயன்படுது. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எர்த்தில் என்ன கோளார் கண்டுபிடிக்கிறதா இந்த போலார் சேட்டலைட். ஓகேவா, ஸோ போலார் சேட்டலைட் அப்படிங்கிறது எர்த்தில் வந்து என்ன கோளார் கண்டுபிடிக்குதோ அதுதான் போலார் சேட்டலைட். அடுத்தது வந்து ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஸோ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படிங்கிறது எப்படின்னா, இது எர்த். ஸோ இந்த சேட்டலைட் வந்து எர்த் எப்படி ஸ்பின் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து அதே பாத்துல தான் இது ஸ்பின் ஆகுது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல இந்த சேட்டலைட் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ரொம்ப உயரம் இது. ஓகேவா, டைம் பீரியட் ஆஃப் ஜியோஸ்டேஷன் சேட்டலைட் வந்து சொல்ல போனா 24 hours. இப்ப எர்த் வந்து சன்னை சுத்துறது வந்து 365.25 days. எர்த் வந்து அதோட ஓன் ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் ஆகிறதோட டைம் பீரியடும் 24 hours. ஓகேவா, ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து எர்த்தை சுத்துற டைமும் என்னதான் 24 hours தான். ஓகேவா, ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்தியா வந்து ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. எர்த் வந்து ஸ்பின் ஆகுது சரியா, ஸ்பின் ஆகிற டைம் வந்து 24 hours. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் சுத்துறதும் வந்து என்னது 24 hours. அப்ப இந்தியா விடுற அந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் எப்போதுமே இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்ப அமெரிக்கா வந்து ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது எப்போதுமே அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருக்கும். ஓகே, ஸோ நாட்டாம வந்து நடக்கிறாரு, ஒருத்தர் பக்கத்தில் வந்து கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் போவார். அது மாதிரி தான். ஸோ நாட்டாம வந்து எங்கே போனாலுமே அந்த பர்சன் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டே போவார். அது மாதிரி அந்த கண்ட்ரி இந்தியா எங்கெங்கே போகுதோ அந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டும் வந்து அதை துரத்திக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ டைம் பீரியட் வந்து என்னது 24 hours. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ அந்த ஹைட் வந்து அப்ராக்சிமேட்லி 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து அது சுத்தும் சர்ஃபேஸ்லேருந்து. அதோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா 3 km/s. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் சேட்டலைட்டுங்கிறது 500 to 800 கிலோமீட்டர், டைம் பீரியட் வந்து 1 hour 24 minutes அல்லது 84.6 minutes, 5024 seconds. ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து 7.91 km/s.
ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் 24 hours, ஹைட் வந்து 36,000 கிலோமீட்டர், ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து 3 km/s. ஓகேவா? ஸோ இதுதான் எர்த் அப்படின்னா ஒரு 3 ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் போதும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், இப்போ நான் வரைகிறது வந்து என்ன அப்படின்னா டாப் வியூ வரைகிறேன். இங்கே ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், இங்கே ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஓகே, ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் இருக்கு, 120 டிகிரியில் இன்னொரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், 120 டிகிரியில் இன்னொரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஒரு 3 ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து போதும் ஒரு ஃபுல் எர்த்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபுல் எர்த்தை வந்து இது வந்து என்ன பண்ணிடும், கவர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான யூசஸ் வந்து என்ன அப்படின்னா ரேடியோ கம்யூனிகேஷன். ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன், ஓகே, டிவி சிக்னல், ஓகே, டிவி அண்ட் டெலிஃபோன் சிக்னல் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த ரேடியோ கேட்குறோம், ஓகேவா? ஸோ அந்த சேட்டலைட் ரேடியோ, ஓகே, ப்ளஸ் டிவி, நம்ம டிவியில் பார்க்குற அந்த சேனல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம டெலிஃபோன் சிக்னல், அது எல்லாமே வந்து என்னது, ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஓகே, இப்போ சன் டிவி பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பார்த்தாலும் சன் டிவி தெரியுது, அமெரிக்காவில் ஒருத்தவங்க வந்து டிவி ஆன் பண்ணாலும் அதில் சன் டிவி சேனல் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ சன் டிவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டை வச்சு ஃபுல் எர்த்தையும் வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட சிக்னல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டை யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இந்த டேட்டா தெரிஞ்சுக்கங்க. போலார் சேட்டலைட்னா அதுக்கு என்ன டைம் பீரியட் வந்து போலார் சேட்டலைட்டுக்கு வந்து என்ன வருது, 1 hour 24 minutes, 1 hour 24 minutes அல்லது 84.6 minutes, 5024 seconds. ஓகே, ஹைட் வந்து 500 to 800 கிலோமீட்டர். ஓகே, வெலாசிட்டி வந்து 7.91 km/s. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னா டைம் பீரியட் வந்து 24 hours. ஓகே, ஹைட் வந்து 36,000 கிலோமீட்டர், வெலாசிட்டி வந்து 3 km/s. ஸோ ஒரு டேட்டா கம்பேரிசன். ஓகே, போலார் சேட்டலைட், ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், அப்புறம் மூன். சரியா? மூணுங்கிறது ஒரு நேச்சுரல் சேட்டலைட், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் போலார் சேட்டலைட்டுக்கு டைம் பீரியட் வந்து என்ன, 1 hour 24 minutes. நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ், ஓகே, அந்த டைம்ல அது சுத்திடும். ஓகே, 1 hour 24 minutes சொல்லலாம், அல்லது 84.6 minutes சொல்லலாம், இல்ல 5024 seconds சொல்லலாம். ஓகே, சரி. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட் வந்து என்ன அப்படின்னா 24 hours. மூனோட டைம் பீரியட் என்ன, மூன் ஒரு சுத்துறதுக்கு நான் அந்த நியூட்டன் கால்குலேஷன்ல நான் சொன்னேன் 27.3 days சொன்னேன். ஸோ மூன் வந்து எர்த்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 27.3 days வந்து ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து ஹைட். போலார் சேட்டலைட் வந்து ரொம்ப பக்கத்துல சுத்தும், அதாவது 500 to 800 கிலோமீட்டர். ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து 36,000 கிலோமீட்டர். மூன் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல போகும் அப்படின்னா நம்ம தெரியும், மூன் வந்து என்ன அப்படின்னா 60 times ரேடியஸ். ஓகே, எர்த்துக்கும் மூனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 60 times ரேடியஸ், அது நம்மளுக்கு தெரியும். 60 times ரேடியஸ் தான் அந்த 3.84 into 10⁸ மீட்டர். இதெல்லாம் கிலோமீட்டர்ல இருக்கனால இதையும் கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 3.84
into 10 power 5 கிலோமீட்டர். சரியா? 10 power 3 மீட்டரை கிலோமீட்டரா மாத்திட்டேன். அப்ப இது ஆக்சுவலா என்ன வருது அப்படின்னா 3,84,000 கிலோமீட்டர் அப்படி வருது. ஓகே, ஸோ 5 பாயிண்ட் டெசிமல். ஓகே, ஓகேவா? ஸோ இது 500 to 800 கிலோமீட்டர், இது 36,000 கிலோமீட்டர், இது வந்து 3,84,000 கிலோமீட்டர். ரொம்ப உயரத்தில் மூன் வந்து இருக்கு. ஓகே, ஆர்பிட்டல் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது 7.91 கிலோமீட்டர் பர் செகண்ட், இது வந்து 3 கிலோமீட்டர் பர் செகண்ட். மூனோட வேகம் ஞாபகம் இருக்கா? அந்த டெரிவேஷன்ல பார்த்தோம், என்னது 1 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ மூணே ரொம்ப ட்ரெமண்டஸ் வெலாசிட்டியில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி பக்கத்தில் இருக்கு இதெல்லாம். அப்போ இன்னும் இதெல்லாம் வேகமாக வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட். ஓகே, ஓகே, ஸோ எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட். ஒரு சேட்டலைட் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிளானட் இருக்கு, இந்த பிளானட்டை சுற்றி வந்து ஒரு சேட்டலைட் ஓகே சுத்திட்டு இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி பொதுவாக வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுத்தும். எலிப்டிக்கல் பாத் வித் வேரியபிள் ஸ்பீடை நம்ம சர்க்குலர் பாத் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகே, இது இருக்கிற தூரம் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஆர். ஓகே, நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்மால் ஆர் அப்படின்னா அது r+h. ஓகே, சரியா? இப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ET அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஏன்னா நம்ம வேற எந்த எனர்ஜிஸையும் நம்ம கன்சிடர் பண்ணல, நம்ம வெறும் கைனடிக்கையும் பொட்டன்ஷியலையும் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது கைனடிக் பிளஸ் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா half into mass of the satellite. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி வந்து v0. ஓகேவா? ஸோ அப்போ half v0 ஸ்கொயர், இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. v0 என்னன்னா நம்மளுக்கு தெரியும், ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து √gm டிவைடட் பை r, ஸ்மால் r இல்ல r+h. ஓகே, அப்ப k அப்படிங்கிறது half m, இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த ரூட் வந்து போயிடும். அப்ப நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து கிடைச்சிருச்சு. கைனடிக் எனர்ஜி வந்து Gmm டிவைடட் பை 2r அப்படி கிடைக்குது, அல்லது Gmm டிவைடட் பை 2 இன்டு கேபிட்டல் R+h. ஓகே, ஏன்னா ஸ்மால் ஆருக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் R+h வந்து போடலாம். ஓகே, ஸோ இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ ரெண்டு மாஸுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? -g இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வந்து நான் வந்து -gmm டிவைடட் பை ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் R+h அப்படி போட்டுக்கலாம். அப்ப இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகே,
இப்ப கைனடிக் எனர்ஜி வந்து என்ன வருது அப்படின்னா Gmm divided by 2R அப்படி வருது. கைனடிக் எனர்ஜி வந்து இப்படி இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இதை வந்து நான் எக்ஸ்ன்னு நான் பேர் வைக்கிறேன். ஓகே, கைனடிக் எனர்ஜியை நான் எக்ஸ்ன்னு நான் வந்து பேர் வைக்கிறேன். அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -Gmm டிவைடட் பை ஆர் அப்படிங்கிறது என்ன? இந்த வேல்யூ எக்ஸ்னா இந்த வேல்யூ என்னது? -2x. கரெக்டாக வருதா பாருங்க. இப்போ இந்த எக்ஸை வந்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் வந்துடும், 2 கேன்சல் ஆகிடும், அப்புறம் இது வந்துடும். சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸ்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த அப்சிலான் அப்படிதான் இது, அதுதான் இது. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -2x. அப்ப அந்த டோட்டல் எனர்ஜி என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டணும். x - 2x வந்து என்னது? -x. ஓகே, அப்ப டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா நம்ம எழுதலாம். டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா -x. எதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? இந்த டேர்மை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இதுக்கு ஒரு மைனஸ் போடணும். அப்ப -Gmm டிவைடட் பை 2R. ஓகே, அல்லது -Gmm டிவைடட் பை 2 into R plus H. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த டோட்டல் எனர்ஜி. ஸோ இது டோட்டல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஆட்டம் லெசனில் வந்து படிச்சிருப்பீங்க. எப்படி வந்து ஒரு பிளானட்டை வந்து ஒரு சேட்டலைட் சுற்றுதோ அதே மாதிரி நியூக்ளியஸை வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றும். ஸோ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும் போது கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸ்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -2x. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து -x. அதே ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ திருப்பி அந்த ஃபார்முலா நான் எழுதுறேன். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வருது? Gmm டிவைடட் பை 2R. இது கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? -Gmm டிவைடட் பை R. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து -Gmm டிவைடட் பை 2R. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு சொன்னால் இதை வந்து நான் -2xன்னு சொல்லணும். அப்போ இதை வந்து நான் -xன்னு சொல்லணும். ஓகே, எப்போதுமே ஒரு சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ எதனால வந்து நெகட்டிவாக இருக்கு? ஓகே, total energy of a satellite is negative. இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் வந்து total energy of a satellite வந்து negative அப்படின்னு கேட்பாங்கன்னா because satellite is bounded to the earth. சரியா?
அந்த சேட்டலைட் வந்து பவுண்டட் டு த எர்த்னால தான் டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கு. ஏன் எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் இஸ் பவுண்டட் டு த நியூக்ளியஸ், இது வந்து பவுண்டட் டு த எர்த். ஓகே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து டோட்டல் எனர்ஜி வந்து -100 ஜூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம எஸ்கேப் பண்ணணும், சரியா? அதாவது ஒரு எர்த் இருக்கு, எர்த்தை சுற்றி என்ன இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும், எர்த்தை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக எர்த்து ஃபீல்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. இதுவே அந்த சேட்டலைட் வந்து ஃபீல்டை விட்டு தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எர்த்துக்கும் சேட்டலைட்டும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அப்போ அந்த சேட்டலைட் வந்து சுத்தாது. ஓகேவா? ஸோ இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஆருக்கு பதிலாக நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே 0 ஆயிரும். ஏன்னா எல்லாத்தோட டிவிஷன்லையும் யார் இருக்கா, ஆர் வந்து இருக்கு. ஓகே, ஆருக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியால் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, ஆருக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா கைனட்டிக் எனர்ஜினாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜினாலும் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜினாலும் அது என்ன தான், 0 தான். ஓகே, ஸோ ஒரு டோட்டல் எனர்ஜி வந்து 0ன்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த சேட்டலைட் வந்து ஃபீல்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, அப்போ ஒரு சேட்டலைட் வந்து சுற்றிட்டு இருக்கு, அந்த சேட்டலைட்டுக்கான டோட்டல் எனர்ஜி -100 ஜூல். அப்போனா இப்போ அந்த சேட்டலைட் வந்து ஃபீல்டை விட்டு வெளியில் போகணுன்னா நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், அப்படின்னா நம்ம +100 ஜூல் எனர்ஜி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்படி 0 ஆயிருச்சு அப்படின்னா அது ஃபீல்டை விட்டு வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அதுதான் இது வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக ஏன் இருக்குது அப்படின்னா அந்த சேட்டலைட் வந்து பவுண்டட் டு த எர்த். அந்த பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கணும். ஓகே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நியூமரிக்கலி ஈக்குவல், சரியா? இது -100 ஜூல்னா இது +100 ஜூல். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸுக்கு வந்து பவுண்டட், சரியா? இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலான எனர்ஜியை வந்து நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும், அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஓகே, ஸோ எனர்ஜியை கொடுக்க அந்த எலக்ட்ரான் வந்து அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு போகும், ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்க்கு போகும். அது மாதிரி தான் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ண இது அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு போகும். ஒன்ஸ் வந்து அந்த டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாகவே வந்து அது எஸ்கேப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி, சரியா, அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலான எனர்ஜியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த பாண்ட் பிரேக் ஆன மாதிரி அது வந்து எஸ்கேப் ஆயிடும். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு வந்து அப்படியே நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து இது -100 ஜூல்னா இது +100 ஜூல். ஓகே, அப்போ அந்த மைனஸை விட்டுட்டு நீங்கள் சொல்லணும் Gmm/2R. இதை கூட ஒரு கேள்வியாக கேட்பாங்க, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜிக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, இது நியூமரிக்கலி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா பொதுவா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா நெகட்டிவ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா பாசிட்டிவ். ஓகே, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஓகேவா? அதனாலேயே அந்த டோட்டல் எனர்ஜி வந்து என்னவா வருது, நெகட்டிவா வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஃப் ஒன்று வரையணும். ஸோ
ஸோ y ஆக்சிஸில் வந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம், y ஆக்சிஸில் எனர்ஜி எடுத்துக்கிறோம், x ஆக்சிஸில் வந்து நம்ம r டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். இப்போ கைனடிக் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆர் இருக்கு, ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த எனர்ஜி கே இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ஆர் வந்து இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கேஆர் கேஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜிஎம்எம் டிவைடட் பை 2 இப்படி இருக்கு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆறு, ஒய் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி, அதோட ப்ராடக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பிளானட். ஓகே, இது வந்து மாஸ் ஆஃப் த சேட்டலைட், இது வந்து டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, இதுதான் வந்து அந்த கைனடிக் எனர்ஜி கே. ஓகே, ஓகேவா. அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜிக்கு வந்து நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இடி இன்டு ஆர், ஆர் வந்து மேலே போயிடுச்சு, அது வந்து என்ன அப்படின்னா மைனஸ் ஜிஎம்எம் டிவைடட் பை 2. இதுவும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கு, xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஆனால் இது வந்து நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், இது வந்து நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மேலே வராமல் கீழே வரும். ஓகேவா, ஸோ கீழே இந்த மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி. ஓகே, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த அப்சிலான் ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மைனஸ் ஜிஎம்எம். இது xy ஈக்குவல் டு நெகட்டிவ் கான்ஸ்டன்ட், ஆனால் இந்த கான்ஸ்டன்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா மைனஸ் ஜிஎம்எம் டிவைடட் பை 2. இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னா மைனஸ் ஜிஎம்எம். ஓகேவா, ஸோ அதனால நெகட்டிவா இருக்கிறதுனால கீழே வரும். ஓகே, கொஞ்சம் கேப் விட்டு வரும் இந்த மாதிரி. ஓகே, இதுதான் வந்து என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு இதில் எது கைனடிக் எனர்ஜி, எது பொட்டன்ஷியல் எனர்ஜி, எது டோட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க. கைனடிக் எனர்ஜிங்கிறது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மேலே இருக்கும். ஓகேவா, அதுக்கு அப்படியே மிரர் இமேஜா டோட்டல் எனர்ஜி இருக்கும், அதுக்கு கீழே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இது எக்ஸ்னா இது மைனஸ் எக்ஸ், இது மைனஸ் 2x. ஓகேவா, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் அது இருக்கு. ஓகே, எல்லாமே xy equal to some constant, xy equal to negative constant, xy equal to negative constant. Okay வா. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, டோட்டல் எனர்ஜி, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அப்புறம் இந்த கிராஃப் தெரிஞ்சுக்கங்க. டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் இஸ் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா சேட்டலைட் இஸ் பவுண்டட் டு த எர்த், அவ்வளோதான்.
ஓகே. இப்போ எனர்ஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் ஒரு 3 விதமான டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் அதை ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 3 மாடலில் வந்து வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன் டு ரைஸ் எ மாஸ் from the surface, okay, of earth to a height h. ஹெச்ங்கிற ஹைட்டில் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எர்த்தோட சென்டர் வந்து இங்கே இருக்குது எம், சென்டர் ஆஃப் மாஸ். இது வந்து என்னன்னா ரேடியஸ். ஒரு மாஸ் இருக்கு சரியா? அந்த மாஸ் வந்து என்ன அப்படின்னா எம். அந்த எம்ங்கிற மாஸை ஒரு உயரத்துக்கு வந்து எடுத்துட்டு போறோம். ஓகே. ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறோம். ஓகே. அதுக்கு வந்து என்ன ஒர்க் டன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாஸ் வந்து சர்ஃபேஸ்ல ரெஸ்ட்ல தான் இருக்கு சரியா? ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது கைனடிக் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ஓகே. அப்ப அதுக்கு என்ன எனர்ஜி மட்டும் தான் இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். ஓகே. சென்டர்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு. ஓகே. சோ சர்ஃபேஸ்ல அதுக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது மட்டும் தான் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஏன்னா அது ரெஸ்ட்ல இருக்கு. அப்புறம் ஒரு உயரத்துல அது எடுத்துட்டு வைக்கிறாங்க. ஓகே. அப்போ ஒரு உயரத்துக்கு போகுது அப்படின்னா அங்கேயும் அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும், அங்கேயும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. 2 பாயிண்ட்லயும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப 2 பாயிண்ட்லயும் கைனடிக் எனர்ஜி இருக்காது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். ஓகே. தரையில ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சு, ஒரு உயரத்துல இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு இருக்கு? ஓகே. சோ அப்ப நம்ம ஒரு வர்க் பண்ணிருக்கோம், வர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். நம்ம பண்ண வர்க் வந்து அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. சோ வர்க் டன் வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? சரி. இப்ப பி பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மைனஸ் ஜி ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் divided by the distance. இந்த distance வந்து என்னது? r plus h. மைனஸுக்கு மைனஸ் வந்து பிளஸ். சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மைனஸ் ஜி எம் டிவைடட் பை ஆர். சரியா? மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜி எம் காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப இங்க எனக்கு 1/r வருது, மைனஸ் 1/r plus h வருது. ஓகே. so gmm divided by r into r plus h. LCM r plus h minus r, r minus r cancel, அப்ப h மட்டும் தான் வருது. ஓகே. so நம்மளுக்கு வந்து அந்த small g ஃபார்முலா தெரியும். small g வந்து g is equal to gm by r square, gm by r square. ஓகே. so நான் வந்து ஒரு r இங்க கொண்டு போயிட்டு gr அப்படிங்கிறது வந்து gm by r அப்படின்னு சொல்லலாம். இந்த gm by r க்கு பதிலா நான் வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், gr னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே. அப்ப எனக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா work done is equal to, இதுக்கு பதிலா gr, பக்கத்துல m இருக்கு, அப்ப mgr h divided by r plus h. ஓகே. so mgr into h divided by r plus h. ஓகே. so இந்த மாதிரி மாடல்ல நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இருக்கு. தரையிலேருந்து ஒரு ஹைட் 2rங்கிற ஹைட்டுக்கு கொண்டு போனா என்ன ஒர்க் டன், 3rங்கிற ஹைட்டுக்கு கொண்டு போனா என்ன ஒர்க் டன், 4rங்கிற ஹைட்டுக்கு கொண்டு போனா என்ன ஒர்க் டன், அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஹெச்சுக்கு வந்து அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஒர்க் டனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த எனர்ஜி கான்செப்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ இதை சேட்டிலைட்னு சொல்ல முடியாது, இது சம் மாஸ், ஒரு மாஸை தரையிலேருந்து ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன ஒர்க் டன்.
ஓகேவா? அடுத்த மாடல் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளானட் சரியா, எர்த்தோட மாஸ் வந்து m. இப்போ ஒரு சேட்டலைட் வந்து இங்கே சுத்திட்டு இருக்கு, இந்த ஆர்பிட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. அதை ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு வந்து மாற்றணும். ஓகே, இன்னொரு ஆர்பிட்டுக்கு வந்து மாற்றணும். இப்போ இந்த ஆர்பிட் வந்து r1ங்கிற தூரத்தில் இருக்கு, இந்த ஆர்பிட் வந்து r2ங்கிற தூரத்தில் இருக்கு சரியா. ஸோ ஒரு சேட்டலைட் எம்ங்கிற மாஸ் உள்ள ஒரு சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கு. ஏன்னா சேட்டலைட் அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்காது, அது சுத்திட்டு தான் இருக்கும். ஓகே, அப்ப அது கண்டிப்பா ஒரு வெலாசிட்டியில வந்து அது சுத்தும், v1ங்கிற வெலாசிட்டியில வந்து சுத்தும். அதை வந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு வந்து மாத்துறாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க. ஓகேவா, v2ங்கிற வெலாசிட்டியில வந்து சுத்த வைக்கிறாங்க. ஓகே, அப்ப நம்ம எவ்வளவு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் கூட சொன்னேன், இப்போ டோட்டல் எனர்ஜி வந்து -100 ஜூல் அப்படின்னா நீங்க எனர்ஜியை கொடுக்க அது அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படிதான் எலக்ட்ரானும் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க, எனர்ஜியை கொடுக்க அந்த எலக்ட்ரான் வந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, டோட்டல் எனர்ஜி வந்து -100 ஜூல். ஒருவேளை நீங்க 100 ஜூல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எஸ்கேப்பே ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 100 ஜூல பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்க எவ்வளோ எனர்ஜியை நீங்க கொடுக்கணும் அதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். எனர்ஜி கிவன், எவ்வளோ எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். ஓகே, இங்க சென்டர்லேருந்து அது ஒரு தூரத்தில் இருக்கனால அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், பிளஸ் அது சும்மா இல்லை சுத்திட்டு இருக்கு, அப்போ கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும். அப்போ இனிஷியல் பாயிண்ட்ல பொட்டன்ஷியலும் இருக்கும், கைனெட்டிக்கும் இருக்கும். அப்போ நீங்க மெக்கானிக்கல் எனர்ஜின்னு அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல பொட்டன்ஷியலும் இருக்கும், அது சும்மா இருக்காது, அது சுத்திட்டு இருக்கும். அப்போ இங்கேயும் பொட்டன்ஷியலும் இருக்கும், கைனெட்டிக்கும் இருக்கும். அப்போ அங்கேயும் நீங்க வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா A and B இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லயும் அது ரெஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு, அதனால நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கேசஸ்ல அது மோஷன்ல இருக்கிறதுனால நான் பொட்டன்ஷியல் பிளஸ் கைனெட்டிக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதனால நான் இப்படி சொல்லலாம், ETF மைனஸ் ETI அப்படி சொல்லலாம். ஓகே, ஏன்னா ரெண்டு எனர்ஜிஸும் இருக்கு. ET அதாவது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனெட்டிக் பிளஸ் பொட்டன்ஷியல். இதுக்கு என்ன ஃபார்முலா? -GMM டிவைடட் பை 2R. ஓகே, ஸோ ETF அப்படிங்கிறது -GMM டிவைடட் பை 2 இன்டூ அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ், அது வந்து R2. மைனஸுக்கு மைனஸ் வந்து பிளஸ், GMM டிவைடட் பை 2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் R1. இதில் நான் வந்து காமனாக GMM டிவைடட் பை 2 காமனாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 1/R1 மைனஸ் 1/R2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கணக்கு வந்து போடலாம். ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எனர்ஜி required to shift the satellite from orbit of radius R1 to R2. ஓகே, R1 ரேடியஸ்லேருந்து R2 ரேடியஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் மாடல். சாரி,
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து எனர்ஜி required to launch a satellite. ஸோ சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சேட்டலைட் இருக்கு, அதாவது இது எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம், ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, ஆரம்பத்தில் அந்த சேட்டலைட் வந்து தரையில் தான் இருக்கு. ஓகே, தரையில் இருக்கு. ஓகே, ஒரு சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணணும், ராக்கெட்டில் மாட்டிட்டு ராக்கெட் வந்து ஒரு உயரத்துக்கு போனோம், அப்புறம் அந்த ராக்கெட் வந்து அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணணும். ஓகே, இப்போ தான் அந்த சேட்டலைட்டே லான்ச் பண்ண போகிறோம். அதை லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து தேவை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சேட்டலைட் வந்து ஆரம்பத்தில் தரையில் இருக்கு. அந்த சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெச்ங்கிற ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் அதை வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி அதை சுத்த வைக்கணும். ஒரு சேட்டலைட் மாதிரி அதை சுத்த வைக்கணும், இந்த மாதிரி சுத்த வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன எனர்ஜி ரெக்வயர்ட் அப்படின்னா இது இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு சொல்கிறேன், இதை ஃபைனல் பாயிண்ட் பின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்னா இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இந்த ஃபைனல் பாயிண்ட்ல அது சும்மா இருக்க போறதில்ல, அது வந்து என்ன பண்ண போகுது, சுத்த போகுது. ஒரு வெலாசில வந்து அது சுத்த போகுது. அந்த வெலாசிட்டிக்கு பேர் வந்து என்ன வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அப்போ இதுக்கு பொட்டன்ஷியலும் இருக்கு, கைனட்டிக்கும் இருக்கு. ஏன்னா அது மோஷன்ல இருக்கனால பொட்டன்ஷியல் பிளஸ் கைனட்டிக். அதனால நான் வந்து ETF அப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபைனல் பாயிண்ட்ல அது டோட்டல் எனர்ஜியா இருக்கும். இனிஷியல் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரெஸ்ட்ல இருக்கு, இப்பதான் வந்து அதை லான்ச் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ரெஸ்ட்ல இருக்கறனால அதுக்கு பொட்டன்ஷியல் மட்டும்தான் இருக்கும். அப்ப அப்சிலான் ஐ. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மாடல்ல ரெண்டு இடத்துலயுமே அது ரெஸ்ட்ல இருந்ததுனால அப்சிலான் எஃப் மைனஸ் அப்சிலான் ஐ. செகண்ட் கேஸ்ல ரெண்டு கேஸ்லயும் அது சுத்திட்டு இருந்துச்சு, அப்ப ETF மைனஸ் ETI. தேர்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது ரெஸ்ட்ல இருக்கு, அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனலா அது சுத்துது, அப்ப டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் பிளஸ் கைனடிக். புரியுதா உங்களுக்கு? ETF க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ETF அப்படின்னா மைனஸ் GMM டிவைடட் பை 2 இன்டூ டிஸ்டன்ஸ். 2 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, R பிளஸ் H. சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மைனஸ் GMM டிவைடட் பை R. மைனஸுக்கு மைனஸ் வந்து பிளஸ் GMM divided by R. ஓகேவா? ஸோ இதுதான், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து GMM காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1/R மைனஸ் 1/2 இன்டூ R பிளஸ் H. இந்த மாதிரி இல்லை, இதே கூட நீங்கள் எழுதிக்கங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த மாடலில். ஓகேவா? ஸோ இதோட சேட்டலைட் கான்செப்ட் வந்து ஓவர். ஓகேவா? ஸோ சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் நம்ம சேட்டலைட்னா என்ன, ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தோம், டைம் பீரியட் பார்த்தோம். ஓகே, அப்புறம் அதோட எனர்ஜிஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எனர்ஜியோட ஃபார்முலாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கு என்னென்ன ஃபார்முலான்னு நான் சொன்னேன், இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எனர்ஜியோட ஃபார்முலாவில் அந்த ஸ்மால் எம் வருது பாருங்க, அந்த சேட்டலைட்டோட மாஸ் தான் அந்த ஸ்மால் எம். கேபிட்டல் எம்ங்கிறது வந்து அந்த பிளானட்டோட மாஸ். ஓகே, ஸோ அப்போ இதிலெல்லாம் அந்த ஸ்மால் எம் வரதுனால அப்போ எனர்ஜிஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா சேட்டலைட்டோட மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஆனால் இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட். ஓகே, அதாவது நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா
இந்த டைம் பீரியட்லாம் பார்த்தோம். இந்த ஹைட் ஆஃப் த சேட்டலைட்ல ஸ்மால் எம் வருதா? வரல. டைம் பீரியட்ல வந்து ஸ்மால் எம் வருதா? வரல. ஆர்பிட்டல் வெலாசிட்டில ஸ்மால் எம் வருதா? வரல. எஸ்கேப் வெலாசிட்டிலையும் ஸ்மால் எம் வரல. ஓகேவா? அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாச 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலும் அது எஸ்கேப் ஆயிடும். ஒரு பெரிய மாச 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலும் அது எஸ்கேப் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஒரு சேட்டலைட் வந்து எவ்வளோ ஹெவியா இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் வெலாசிட்டில நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, escape velocity, orbital velocity, time period, height, okay, time period, height of the satellite, இது எல்லாமே வந்து independent of mass of satellite. okay, இதுவே வந்து energies, kinetic energy, potential energy, total mechanical energy, இதெல்லாமே வந்து dependent of mass of satellite. ஓகே, இதெல்லாம் கூட ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு. ஓகே, எது எது டிபெண்டன்ட் ஓகே அப்படின்னு கேட்பாங்க, எது எது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகே, ஸோ லெசனோட பிகினிங்கில் நான் சொல்லியிருப்பேன், தாலமி அப்படிங்கிறவர் வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, எர்த்து சென்டரில் இருக்கும், சன்னு வந்து எர்த்தை சுற்றும் அப்படிங்கிறாரு. அது தப்பு. நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சன்னு சென்டரில் இருக்கும், எர்த்து வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றும் அப்படின்னாரு. கெப்லர் என்ன சொல்கிறாருன்னா, சன்னு வந்து சென்டரில் இருக்கும், எர்த்து வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றுங்கிறாரு. அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ கெப்லர் வந்து ஒரு 3 லா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து law of orbits. ஓகே, ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத். ஸோ ஒரு எலிப்டிக்கல் பாத்து, இந்த எலிப்டிக்கல் பாத்துல ஒன் ஆஃப் த ஃபோசை, ஓகே, அதாவது ஃபோக்கஸ், 2 ஃபோக்கஸ் இருக்கு. எலிப்ஸ் அப்படின்னா 2 ஃபோக்கஸ் இருக்கு. அதுக்கு ஃபோக்கஸுக்கு ப்ளூரல் தான் ஃபோக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஃபோசை அதில் வந்து சன் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து சன் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சன் இருக்கு. ஸோ அந்த பிளானட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுத்துது. ஓகே, இதை ஒழுங்காக கூட நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுத்துது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்லாம் எப்படி சுத்தும்? ஓகே, ஜனவரி மாசத்துல, சரியா, ஜனவரி மாசத்துல அந்த பிளானட் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து ஜான்வரி. ஓகே, இங்கே வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இங்கே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஓகே, நவம்பர், டிசம்பர், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல வந்து அது இருக்கும். ஓகேவா? இப்போ சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோசைல இருக்கு,
எர்த்து மாதிரி மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுத்துது. ஓகே, ஸோ எர்த்து வந்து சன்னை சுற்றும் போது ஜனவரி மாசத்துல தான் வந்து எர்த்து வந்து இங்கே இருக்கும், ஜூலை மாசத்துல வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ எர்த்து வந்து சன்னுக்கு பக்கத்தில் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜனவரி மாசத்துல இருக்கும், ஜூலை மாசத்துல வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பொசிஷனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிஹீலியான் அப்படி சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் பேர் வந்து பெரிஹீலியான். இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து அப் ஹீலியான். ஹீலியோ அப்படின்னா சன்னு அர்த்தம், பெரிஹீலியான் அப் ஹீலியான். ஓகே, இதுவே சன்னு பிளானட் அப்படி பேசாம எர்த்து மூன் அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க. எர்த்து வந்து ஒன் ஆஃப் த ஃபோசைல இருக்கு, மூன் வந்து எலிப்டிக்கல் பாத்துல சுத்துது அப்படின்னா இதுக்கு பேரு பெரிஜி பொசிஷன், இது அப்போஜி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜியோ அப்படின்னா எர்த்துன்னு அர்த்தம், ஹீலியோ அப்படின்னா சன்னு அர்த்தம். ஓகேவா, இதுவே இது எர்த்து இது மூன் சுத்துது அப்படின்னா அது வந்து பெரிஜி. ஓகே, பெரிஜி. இது வந்து அப்போஜி. ஓகே, அப்போஜி. ஓகேவா, சன்னு சொல்லும் போது பெரிஹீலியான் அப்பீலியான் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் மாறுமே. ஜனவரி மாசத்துல எர்த்து ரொம்ப பக்கத்துல இருக்கும், ஜூலை மாசத்துல ரொம்ப தூரமா இருக்கும், அப்படிதானே? ஆமா. ஆனா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து 1 astronomical unit, சரியா? 1.5 into 10 power 11 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோமே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து 1.5 into 10 power 11 மீட்டர். இதை தான் 1 astronomical unit அப்படி சொல்லியிருப்போம். ஓகே, இது எப்போ இருக்கும் அப்படின்னா இது வந்து மீன் டிஸ்டன்ஸ். இது எப்போ இருக்கும் அப்படின்னா கரெக்டா மார்ச் 21, ஓகே, செப்டம்பர் 21 அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ மார்ச் 21, செப்டம்பர் 21 இந்த நாட்கள்ல தான் இது எக்ஸாக்டா அந்த 1.5 into 10 power 11 மீட்டர் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஆவரேஜ். சில இடங்கள்ல கம்மியா இருக்கும், சில இடத்துல அதிகமா இருக்கும். இதுதான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா கரெக்டா இந்த நாட்கள்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் மீன் சோலார் டே அப்படின்னு சொல்லுவோம். மீன் சோலார் டே. ஓகேவா, ஸோ மார்ச் 21, செப்டம்பர் 21. உங்களுக்கு யாருக்காச்சும் பர்த்டே வருதா, இந்த நாளில் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது மீன் சோலார் டே. ஓகேவா, எக்ஸாக்டா 1.5 into 10 power 11 மீட்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லாங்கிறது ஜஸ்ட் ஒரு தியரி. என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளானட்ஸ் revolve around the sun in elliptical path. ஓகே, பிளானட் வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் பாத்துல வந்து சுத்தும். சன் இஸ் அட் ஒன் ஆஃப் தி ஃபோசை. எலிப்ஸ்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும், அதுல ஒரு ஃபோக்கஸ்ல சன் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கங்க.
ஓகேவா? ஸோ கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்துட்டோம். கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லாங்கிறது ஜஸ்ட் ஒரு தியரி, ஓகேவா? அதாவது எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றும், சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோசையில் இருக்கும், அது வந்து தெரியணும். ஓகே, அப்புறம் நம்ம எலிப்ஸோட பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரியணும் கொஞ்சம், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு எலிப்ஸ் இருக்கு. ஸோ அந்த எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர், ஓகேவா, இதை வந்து நம்ம மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து மேஜர் ஆக்சிஸ், இதை வந்து நம்ம மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மேஜர் ஆக்சிஸ் இருக்கிற தூரம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் 2a அப்படின்னு சொல்லுவோம். மைனர் ஆக்சிஸ் இருக்கிற தூரத்தை வந்து நம்ம 2b அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லென்த் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ் என்ன? செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னா a. செமி மைனர் ஆக்சிஸ் என்ன? அது b. மேஜர் ஆக்சிஸ் என்ன? 2a. மைனர் ஆக்சிஸ் வந்து என்ன? 2b. ஓகேவா? சரி, இப்ப ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். நான் வந்து இதை எஸ் டேஷ் அப்படின்னு போடுறேன். ஏன்னா பொதுவாக சன்னு தான் வந்து ஃபோக்கஸில் இருக்கும், அதனால நான் இதை எஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ். ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் த எலிப்ஸ்லேருந்து அந்த ஃபோக்கஸ் அது இருக்கிற தூரம், அந்த தூரத்துக்கு பேர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். இ அப்படின்னா என்ன? ஈங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி, ஈங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலிப்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், அந்த ஈயோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ஈங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி, அது ஏஇ தூரம் வந்து இருக்கும். ஓகே, ஏங்கிறது வந்து செமி மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, இப்போ ஒரு பிளானட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா அதுதான் பெரி ஹீலியான். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் பீன்னு சொல்கிறேன், இதுதான் தூரமாக இருக்கு. இது வந்து அப் ஹீலியான், அந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ ஒரு பிளானட் வந்து இங்கே இருக்குது, ஜனவரி மாதத்தில் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ தான் அது சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ இது வந்து மினிமம் டிஸ்டன்ஸ். ஜூலை மாதத்தில் இருக்குது அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அது வந்து என்னது? R2. ஓகே, அப்போ வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் த சன் அப்படின்னா R1. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? R2. ஓகே, ஸோ அப்போ R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து மொத்த டிஸ்டன்ஸ் 2a வந்துடும். அப்போ a என்ன அப்படின்னா R1 plus R2 divided by 2 length of semi major axis கிடைச்சிருச்சு. ஓகே, சரி, அடுத்தது R1 என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R1 அப்படிங்கிறது அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். R1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது வந்து a 2aல பாதி. அப்ப இது a லென்த் ஆஃப் செமி மேஜர். ஓகே, ஏல ஏஇ கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு R1 வந்து கிடைச்சிரும். ஓகே, அப்ப a மைனஸ் ஏஇ. ஓகேவா? R2 வந்து என்ன அப்படின்னா இந்த தூரம் வந்து என்ன? ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஏல ஏஇ ஆட் பண்ணா எனக்கு R2 கிடைக்கும். சரியா? அதாவது எனக்கு இந்த தூரம் வேணும் R2. இது வந்து என்னது? செமி மேஜர் ஆக்சிஸ் ஏல ஏஇ ஆட் பண்ணா எனக்கு R2 வந்து கிடைக்கும். அப்ப இது a பிளஸ் ஏஇ. ப்ராடக்ட் என்னன்னு நான் பார்க்குறேன். R1 R2 என்ன வருது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னா a minus b into a plus b. அப்ப a square minus b square. ஓகேவா? அப்ப R1 R2 is equal to a square minus b square. அப்ப a into a வந்து a square, இது minus
ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் அப்படி வருது. இதில் நீங்கள் ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு வருது. இதுதான் R1 R2. ஓகே, எலிப்ஸ்னாலே ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு சரியா? ஃபார் எலிப்ஸ்னாலே ஒரு கண்டிஷன். ஃபார் எலிப்ஸுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஓகேவா? இந்த ரூலை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இது எலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் மேத்ஸில் எல்லாமே நம்ம மேத்ஸில் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படித்தது தான். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், சில இது வந்து மறந்துருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன இந்த லெசனுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு எலிப்ஸாக இருக்கணும் அப்படின்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இங்கேயும் எனக்கு அதே வருது, ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ நான் இந்த டேர்மை நான் என்னன்னு சொல்லலாம்? பி ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ எனக்கு பி ஸ்கொயர் அப்படிங்கிறது R1 R2 அப்படின்னு தெரியுது. ஓகேவா? இதுலேருந்து நான் பியை கண்டுபிடிக்கிறேன். ஸோ பியை வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R1 R2. ஓகே, ஸோ ஏ என்ன பி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். செமி மேஜர் ஆக்சிஸ் செமி மைனர் ஆக்சிஸ் என்ன? ஓகே, சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? R1ங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ், அது A மைனஸ் ஏஇ. R2ங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அது A பிளஸ் ஏஇ. ஓகே, ஏங்கிறது R1 பிளஸ் R2 டிவைட் பை 2, பிங்கிறது ரூட் ஆஃப் R1 R2. அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்பாங்க. ஓகே, லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இதை வந்து நான் வந்து ஏதாவது பேர் வைக்கிறேன். அதாவது இது வந்து இது பி, இது சி அப்படின்னு நான் வந்து பேர் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது ஃபோக்கஸ் வழியா ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகே, ஸோ அதோட தூரம் என்ன? ஒரு லேட்டஸ்ட் ரெக்டத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2b ஸ்கொயர் பை a. அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அந்த BC இஸ் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் பை a. செமி லேட்டஸ்ட் ரெக்டம், லேட்டஸ்ட் ரெக்டத்துல பாதி அப்படின்னா அது வந்து அந்த BS, இந்த டிஸ்டன்ஸ் BS. இதுல பாதினா அது b ஸ்கொயர் பை a. ஓகேவா? b ஸ்கொயர் அப்படின்னா அது R1 R2, a அப்படிங்கிறது R1 plus R2 ஹோல் டிவைடட் பை 2. 2 வந்து மேலே போயிடுச்சு, எனக்கு இது வந்து தேவைப்படுது. ஓகே, ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமா அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா சன் வந்து ஃபோக்கஸில் இருக்கு, எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு இருக்கு. ஃபோக்கஸ்லேருந்து ஒரு லைன் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் எர்த் இருக்குன்னு. ஓகே, அப்போ எர்த்து வந்து ஒன்று பியில் இருக்கு அல்லது சியில் இருக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ஃப்ரம் த சன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிஎஸ் டிஸ்டன்ஸ் அல்லது சிஎஸ் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டத்தில் பாதி, பி ஸ்கொயர் பை ஏ. அப்போ நம்மளுக்கு பினா என்ன, ஏனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்படுது. கொஸ்டின்ல வந்து R1ங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ், R2ங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீட் எக்ஸாம்லாம் வந்திருக்கு. ஓகே, அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்ஸ். மேஜர் ஆக்சிஸ்னா என்ன, மைனர் ஆக்சிஸ்னா என்ன, செமி மேஜர் ஆக்சிஸ்னா என்ன, செமி மைனர் ஆக்சிஸ்னா என்ன, செமி மேஜர் ஆக்சிஸ்னா A, செமி மைனர் ஆக்சிஸ்னா B. ஈங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி,
ஃபோக்கஸ்லேருந்து சென்டர் வந்து ஏஇ தூரம். ஃபோக்கஸ் வழியாக ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் லேட்டஸ் ரெக்டம். ஏக்கு ஃபார்முலா வந்து R1 + R2 டிவைடட் பை 2. பிக்கு ஃபார்முலா வந்து √R1 R2. இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏங்கிறது அரித்மெட்டிக் மீன் மாதிரி இருக்கு, பிங்கிறது ஜாமெட்ரிக் மீன் மாதிரி இருக்கு. அப்படி கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். செமி லேட்டஸ் ரெக்டம் அது என்ன அப்படின்னா இதுதான். லேட்டஸ் ரெக்டத்தோட லென்த் வந்து 2b²/a. செமி லேட்டஸ் ரெக்டம்னா b²/a. ஓகே, நீங்க ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चन நம்பர் 7 நீங்க பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 வந்து இந்த क्वेश्चन தான். ஸோ நடத்துகிற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எப்பப்போ ஸ்டடி டைம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கெப்லர்ஸ் செகண்ட் லா, தேர்ட் லா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த தியரி வந்து ஓவர். அப்புறம் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.